நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னாக்கா, நம்ம எல்லாருமே படைத்தது இறைவன் தானுங்க. இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் படைத்தது இறைவன் ஒருவன் தான். அதை நான் ஈஸ்வரன் சொல்கிறேன். சில பேர் அல்லான்னு சொல்கிறாங்க, சில பேர் ஜீசஸ் பரமபிதான்றாங்க. எல்லாருக்குமான கடவுள் ஒருத்தர் தான். அவரை தான் வெவ்வேறு பேர்களில் நம்ம அழைக்கிறோன்றதை நம்புகிறோம் நான். அப்போ எல்லாருமே இறைவன் தான் படைச்சாருன்றப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை ஏயா வருது, எல்லாருக்கும் ஏயா பிரச்சனையை கொடுத்துட்டு தொல்லை பண்றாரு அந்த ஆளுன்னா, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஆண்டவன் தயாரா இருக்காரு. நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஆண்டவன் தயாரா இருக்காரு. ஆனா அந்த வாழ்க்கைய சுமக்கிற அளவுக்கு நாம தகுதியா இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, சின்ன சின்னதா பிரச்சனைகள் கொடுத்துட்டு நம்ம பக்குவப்படுத்துறாரு. சின்ன சின்னதா பிரச்சனைகள் கொடுத்துட்டு நம்ம சிந்தனையையும் நம்மளுடைய தைரியத்தையும் பக்குவப்படுத்துறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட ஒரு நாள் நமக்கான வாழ்க்கையை நம்ம சுமக்கிற அளவுக்கான சக்தியை நம்ம வளர்த்துட்டோம்னா, அன்னைக்கு இதுதான் வாழ்க்கை இருந்தா வச்சுக்க அப்படின்னு கூத்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாயிறதுக்கான வழி வைப்பாரு. அது எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்குற அளவுக்கு இருக்கு. ஆனா 100 கிலோ மூட்டையை நம்ம தூக்கணும்னு சொன்னா ஈஸியா முடியுமா? அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிட்டா அந்த 100 கிலோ தூக்குறது கஷ்டமா? இல்ல. ஆனா இன்னைக்கு அது கஷ்டம் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த வெயிட்டை நம்ம தூக்கி அதுக்கப்புறம் 100 கிலோ தூக்குறது ஈஸி. அதே மாதிரி சின்னதா பிரச்சனைகள் எதற்காகனா, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நமக்காக காத்து இருக்கு. அந்த வாழ்க்கை மிகவும் சக்தியானது, மிகவும் பெரியதானது. ஆண்டவன் நமக்காக அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு. அது நம்ம அடையணும்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும், பக்குவப்படணும். அந்த பக்குவப்படுறதுக்காக நம்ம அது அடுத்த அளவுக்கு மெருகேற்றிக்கிறதுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஆண்டவன் இன்னும் இவன் தகுதியானவன் ஆகல, இன்னும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அவன் தகுதியானவன் ஆனானா பாப்பாரு. அப்படி எதுக்காகன்னா, நம்ம ஷார்ப் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒரு கத்தியை நம்ம ஏன் தீட்டுறோம், அது ஷார்ப் ஆகணும்ன்றதுக்காக. அது பிரச்சனை வரும்போது நம்மளோட புத்தியை தீட்டணும், நம்மளுடைய தைரியத்தை அது மெருகேற்றணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய ஆண்டவன் கொடுப்பாரு. அன்னைக்கு நம்மளுடைய சக்தி இன்னும் பெரிய லெவல்ல இருக்கும். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆக்செப்ட் பண்ணி இது ஒரு வாய்ப்பா கருதி நம்மள நாம இன்னும் புதுப்பிச்சுக்கணும், இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும், இன்னும் ஷார்ப் பண்ணிக்கணும், சிந்தனையாகட்டும் உடல்நிலையாகட்டும். அப்போ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்பது இறைவன் பிரசாதமா கொடுப்பாரு. நான் கடவுளை நம்புறேங்க, அதனால நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.